வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குக்கர்லேயே குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. ஒரு விசில் விட்டால் போதும், உங்கள் குருமா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ குக்கரில் குருமா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அது கூட உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர் காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பீன்ஸு, பட்டாணி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, 1/2 கப்பு தேங்காய் பூ, முந்திரி பருப்பு ஒரு 8 எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது கூட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியா பொடி தேவைப்படும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் பெருஞ்சீரகம் தாளிக்கிறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரைச்ச விழுதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். காய்கறிகள்லாம் சேர்த்த பிறகு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வெயிட் போட்டுறணும். வெயிட் போட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம பரமாறலாம். இப்போ நம்ம குக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.